அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான மிக பிரம்மாண்டமான கோயில், அதாவது திருவள்ளரை. திருச்சிக்கு அருகில் இருக்கிற திருவள்ளரை பற்றி பார்க்க போகிறோம். இங்கு எம்பெருமான் புண்டரீகாட்சன் என்று அழைக்கப்படுகிறார். சமஸ்கிருதத்தில், தமிழில் செந்தாமரை கண்ணன் என்று அழைக்கப்படுகிறது. நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா தவறாமல் லைக் போடுங்க. பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறதெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு அலர்ட் வரும். இந்த கோயில் மிக மிக பிரம்மாண்டமாக இருக்குங்க. அதாவது ரொம்ப பெருசு. இதை பார்க்குறதுக்கே உங்களுக்கு 2 hours 3 hours ஆகும். அதனால் நல்ல டைம் வச்சுட்டு போங்க. கோவில் நுழையிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கோபுரம், அதாவது பாதியில் கட்டப்பட்ட கோபுரம் மாதிரி இருக்கும். இது ஏன் அப்படின்னா, இந்த கோபுரம் 800 வருஷங்களுக்கு முன்னாடி கட்ட ஆரம்பித்தாங்களாம். அதாவது கட்ட ஆரம்பித்தப்ப அந்நியர்கள் படையெடுப்பு ஸ்ரீரங்கத்தில் நடந்திருக்கு. ஸோ அந்த பயத்தினால இதை கட்டிகிட்டு இருந்தது பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்களாம். ஸோ அதனால் இது அப்படியே இருக்குது. இப்போ அதாவது இந்த 2-3 வருஷத்தில் எஃபர்ட்ஸ் எடுத்து அதை கட்டுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த கோபுரத்தை ஃபுல்லாக. இந்த வீடியோ கடைசியில் அங்கே உள்ள ஒரு பெரியவர் சொன்ன ஸ்தல புராணத்தை காண தவறாதீர்கள். அவர் ரொம்ப பொறுமையாக அழகாக சொல்லியிருக்காரு. அந்த ஸ்தல புராணத்தை கண்டிப்பாக பாருங்கள். இந்த பிரகாரங்கள், படிகள் எல்லாத்துக்குமே ஒரு கதை சொல்கிறாங்கங்க. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பாதியில் முடிந்த கோபுரம் இருக்கு இல்லையா, அங்கே 18 படிகள் இருக்குது. அது பகவத்கீதையில் உள்ள 18 அத்தியாயங்களை குறிக்குதான். அதாவது நம்ம ஒவ்வொரு படிக்கட்டு ஏறும்போதும் ஒவ்வொரு ஸ்லோகத்தை சொல்லியபடி ஏற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே நுழைஞ்சிங்கன்னா உள்ளே ஒரு 4 படிகள் இருக்குது. அந்த 4 படிகளும் 4 வேதங்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்த 5 படிகள், அதாவது பஞ்சபூதங்களை குறிக்கிறது. இன்னும் உள்ளே நீங்கள் போனீங்கன்னா 2 பக்கம் வாசல் இருக்குது பெருமாளை பார்க்குறதுக்கு, தட்சிணாயனம் உத்திராயணம். ஸோ இதில் தட்சிணாயனம் காலத்தில் அந்த கதவு திறக்கப்பட்டு இன்னொரு கதவு மூடப்பட்டிருக்கும். உத்தராயண காலத்தில் அது திறக்கப்பட்டு தட்சிணாயனம் மூடப்பட்டிருக்கும். ஸோ இது 8 படிகளாக வச்சுருக்காங்க. அந்த 8 படிகள் ஓம் நமோ நாராயணா, அஷ்ட எழுத்துக்கள் வருது இல்லையா, அதை குறிக்கிறது. அதுக்கு உள்ளே போனீங்கன்னா காயத்ரி மந்திரத்தில் இருக்கிற 24 எழுத்துக்களை குறிக்கிற அந்த படிக்கட்டு இருக்கும். இதையெல்லாம் தாண்டி போனால் நாம் பெருமாளை சந்திக்கலாம். இங்கு உள்ள பெருமாள், அதாவது மூலவர் இன்னும் 6 பேரோடு அங்கே இருக்கார். அதாவது ஆதிசேஷன், கருடன், இவங்களாம் மனித ரூபத்திலேயே வலது பக்கம் இடது பக்கமும் இருக்கிறார்கள். பெருமாளுக்கு மேலே சந்திரன், சூரியன் 2 பக்கம் இருக்காங்க. கீழே மார்க்கண்ட மகரிஷி மோட்சத்தை வேண்டி தவம் புரிந்த கோலத்தில் இருக்கார். இடது பக்கம் பூமாதேவி தாயார் உலக நன்மைக்காக தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். ஸோ இங்கே உள்ள பெருமாள் மூலவரை பார்க்க போனீங்கன்னா 7 பெருமாளை பார்க்கலாம். அதாவது 7 ரூபங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குறது வெளி பிரகாரத்தில் எடுத்தது. மூலவரை நாம் படம் பிடிக்க அனுமதி இல்லை. அதனால் வெளி பிரகாரத்தில் எடுத்த வீடியோ தான் இங்கே போட்டிருக்கேன். இந்த பிரகாரத்தை சுற்றி வரும்போது மார்க்கண்டேய மகரிஷி அப்புறம் தாயார் 2 பேரும் தவம் செய்த குகையும் நீங்கள் பார்க்கலாம், தரிசிக்கலாம். இதுக்கப்புறம் தான் இந்த மயில்கள்லாம் நிறைய இருக்கும். இந்த கோயில் உள் பிரகாரங்கள்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரம்மியமாக இருக்குங்க. அதாவது மயில் சரணாலயம், கிளிகளுடைய சரணாலயம்னே சொல்லலாம். அவ்வளோ மயில்கள், கிளிகள் இருக்குது. அந்த மயில்கள் நடக்கும் அழகான காட்சிகள், மரத்தில் ஏறுறது, அது எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன் கடைசியில். கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கோயிலில் சுற்றிட்டே பார்க்குற மாதிரி அதே மாதிரி அந்த பெரியவர் பேசுகிறதையும் அப்படியே கேட்டுக்கலாம் வாங்க. அதான் மெயின் என்ட்ரன்ஸ். அது மொட்டை கோபுரம் இல்லை, அது கல் கட்டடத்துக்கு மேலே 2.5 நிலை எடுத்திருக்கா. கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோபுரம் கட்டி 7 நிலைகள் உள்ள கோபுரமாக கட்டி கலசம் வச்சு சம்பிரோஷம், கும்பாபிஷேகம் சொல்கிறாலே அது பண்ணணும்னு அந்த எண்ணத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கா. இப்போ ஸ்ரீரங்கத்தில் முஸ்லீம் படையெடுப்பு கலவரங்கள்லாம் நடக்குது. அப்போ ஜனங்கள் கோபுர பணி நடந்துட்டுருக்கு. பயந்துட்டு அவள் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கணும்னு பயந்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாள். அப்புறம் அந்த சூழ்நிலை சாந்தமாகறதுக்கு பல வருஷங்கள் ஆகிடுச்சு. அப்புறம் முடியல.
இந்த மொட்டை கோபுரத்துக்கு அடுத்த பிராகாரம் இருக்கு பாருங்க, மொத்தம் 5 பிராகாரம். ஓகே. அதில் தேரோடும் வீதி 5வது பிராகாரம். ஓகே. 4வது பிராகாரம் அந்த இடத்துல தான் இந்த மூலையில் மணவாள மாமுனிகள் சன்னதி இருக்குது. ஓகே. அது பூராமே முள்ளுக்காடாக இருந்தது. ஓகே. அது பூராமே செப்பனிட்டு 2 கோடி ரூபாய் செலவில் செப்பனிட்டு செடிகள் கொடிகள் மரங்கள் இதெல்லாம் வச்சு அதை பராமரிக்கிறதுக்குன்னு மாதம் 1 லட்சம் ரூபா சம்பளம் கொடுத்து ஒரு தனியார் பண்ணுறாங்க. இந்த 5வது பிராகாரத்துக்கு மேலே பெருமாள் வந்து உத்தராயணம் தட்சிணாயணத்துக்கு மேலே மூலஸ்தானத்தில் இருக்கார். ஓகே. விமலா கிருதி விமானம் அப்படின்னு பேர் இந்த விமானத்துக்கு பேர். பிரணவாகார விமானம்னு ஸ்ரீரங்க விமானத்துக்கு பேர். ஓகே. விமலா கிருதி விமானம். அந்த விமானத்தில் பெருமாள் எழுதிருக்கார். புண்டரீகாட்சன் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில், தமிழில் சொல்லும்போது செந்தாமரை கண்ணன். செந்தாமரை. ஓகே. முதல்ல எடுத்த உடனே அந்த மொட்டை கோபுரத்தினுடைய வாயிலில் இருக்கும்படியான அந்த 18 படி கீதை பெருமாள் வந்து கிருஷ்ணன் அவன் தான் குருக்ஷேத்திரத்தில் ஒரு க்ஷணத்தில் 700 ஸ்லோகத்தையும் பாடி சொல்லிட்டான். ஆமாம். அர்ஜுனனுக்கு ஒரு அர்ஜுனனுக்காக வச்சு நம்ம எல்லாருக்குமாக தான் இப்போ சொல்லியிருக்கான். அந்த கண்ணன் தான் திருவள்ளுவரில் இருக்கான். கிருஷ்ண பரமாத்மா கண்ணனே வெள்ளரை நின்னாய் பெரியாழ்வார் பாடி. இந்த 18 படி 18 அத்தியாயங்கள் முதல்ல எடுத்த உடனே ஆரம்பம் அங்கே வடக்க ஏறி வரும் ஒரு முதல் என்ட்ரன்ஸ். அது 18 படிகள். அந்த அத்தியாயம் பெருமாள் கிருஷ்ணனால் அவரை பண்ணின கீதையை நம்ம ஸ்மரணம் பண்ணிகிட்டே வரணும். முதல் அத்தியாயத்தில் என்ன சொல்லியிருக்கார், 2வது அத்தியாயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு 18 அத்தியாயத்தையும் நம்ம ஸ்மரணம் எண்ணிகிட்டே வரணும். எண்ணி வந்த உடனே பெருமாள் ஒரு சில மாதிரி இருக்கும். காளிகை நேரத்தை இது வெந்த நர்த்தனம். ஆமாம், அங்கே பார்த்தோம். அங்கே கிருஷ்ணர் எழுதிருப்பார். அந்த கிருஷ்ணனை சேவிச்சுட்டு அடுத்த என்ட்ரன்ஸுக்கு வரணும். அந்த கோபுரத்தில் வந்த உடனே 4 படிகள் இருக்கும். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் 4 வேதத்தினுடைய சம்பிரதாயத்தில் வேதங்கள் வச்சுருக்காங்க அப்படின்னு எண்ணிண்டே அதை வரணும். அதுக்கப்புறம் நம்மாழ்வார், ஆழ்வார்களுக்கெல்லாம் தலைவர் நம்மாழ்வார். இந்த நம்மாழ்வாரை சேவிச்சுண்டு கருடனை சேவிச்சுண்டு பலிபீடம்னு இங்கே இந்த இடத்துல முக்கியமானது பிரார்த்தனா பீடம்னு பேர். இந்த பெருமாள் வந்து ஸ்வேதவராக துருவாய் தோன்றினான் வழின்னு, ஸ்வேதம்னா வெள்ளை, வராகம்னா பன்றி. வெள்ளப்பன்றி ரூபத்தில் பெருமாள் வந்து சிபி சக்கரவர்த்தி ராஜாவுக்கு காட்சி கொடுத்தார். அதெல்லாம் கிட்டத்தட்ட திரேதாயுக காலம். இப்போ கலியுகம் பிறந்து 5100 வருஷம். இதுக்கு முன்னாடி துவாபர யுகம். அதில் கிருஷ்ணன் ஒரு 100-125 வருஷம் இருந்தான். மொத்தம் 4,37,000 வருஷம் வந்து கலியுகம். அதை போல் 2 பங்கு கொண்டது 8,64,000 வருஷம் கொண்டது துவாபர யுகம். அதை போல் ஒரு பங்கு கொண்டது திரேதாயுகம். அந்த திரேதாயுக காலத்தில் ராமனுக்கெல்லாம் மூதாதையர் சிபி சக்கரவர்த்தி ராஜா, ராமனுடைய தகப்பனார் தசரதர் இப்படின்னு வரும்போது இக்ஷ்வாகு வம்சத்தில் சிபிங்கிற ராஜா 18 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராஜா வந்து வடக்க அயோத்தியிலேருந்து இலங்கையில் இருக்கிற ராவணனை அழிக்கணும்னு புறப்பட்டு வரும்போது இந்த நீலிகாவனம்னு இந்த காட்டுக்கு பேர். வனம்னா காடு, இந்த காட்டுக்கு நீலிகாவனம். இந்த நீலிகாவனத்தினுடைய செழுமையை பார்த்த உடனே இங்கே கூடாரம் வச்சு தங்குறார் படைகளோடு. அப்போது ஒரு வெள்ளைப்பன்றி காட்சி கொடுக்குது. அதை பார்த்த உடனே இவர் க்ஷத்திரியங்கிறதுனால அதை பிடிக்கணும்னு ஆசைப்படுறார். அது பிடிபடாமல் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு 4 திக்கிலேயும் போய் மறைஞ்சிருது. உடனே இவருக்கு ஒன்றும் புரியல. இந்த கோவில் பரப்பு பூராமே புதராக இருந்தது. இதை சுத்தம் பண்ணி பார்க்கலாம், மறைஞ்சிருது என்னன்னு பார்க்கணுன்னு பார்க்குறாங்க. பார்க்கும்போது தான் அந்த 4வது பிராகாரத்தில் தெற்க வந்து 2 குகை இருக்கும். இந்த 2 குகையில் மார்க்கண்டேய மகர்ஷியும் மகாலட்சுமி தாயாரும் தபஸ் பண்ணுறாங்க. அந்த 2 பேர் பார்க்குறாங்க, வெள்ளைப்பன்றியை காணோம். உடனே மார்க்கண்டேய மகர்ஷி இடத்துல கேட்குறார் சிபி சக்கரவர்த்தி ராஜா, இந்த மாதிரி நான் ராவணனை வதம் பண்ணும், ராட்சசரெல்லாம் அழிக்கணும்னு புறப்பட்டேன். இங்கே நான் தங்கி இருந்தேன், ஒரு வெள்ளைப்பன்றியை பார்த்தேன், வெள்ளைப்பன்றி மறைஞ்சிருத்து. ஆனால் நீங்கள் 2 பேர் இருக்கங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே சொல்லணும்னா. நீ ராவணனை வதம் பண்ண முடியாது, உன்னோட வம்சத்தில் பெருமாளே அவதாரம் பண்ண போகிற. நீ பண்ண வேண்டிய காரியம், பெருமாள் தான் அந்த வெள்ளைப்பன்றி ரூபத்தில் காட்சி கொடுத்துருக்கார். ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டநாதன் தான் அந்த ரூபத்தில் காட்சி கொடுத்துருக்கார். அவருக்கு நீ பிரதிஷ்டை பண்ணு அப்படின்னு அந்த ராஜாவுக்கு மார்க்கண்டேய மகர்ஷி சொல்ல, அந்த ரீதியில் தான் பெருமாளை இங்கே பிரதிஷ்டை பண்ணினார். தாயார் எதுக்கு தபஸ் பண்ணுறார் அப்படின்னு கேட்டார். அடுத்தது சிபி சக்கரவர்த்தி ராஜா மார்க்கண்டேய மகர்ஷி பரமதத்தில் 3 தாயாரும் கேட்டாலாம் எங்களுக்கு முக்கியத்துவம் தரணும்னு. ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி. பூமண்டலத்தில் கொடுக்குறேன், பரமதத்தில் கிடையாது.
ஸ்ரீதேவிக்கு பிராதான்யம் திருவள்ளரை. ஓகே. பூமி பிராட்டி பூமியினுடைய அம்சமாக இருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் பூமி பிராட்டி ஆண்டாள். திருவள்ளரை. ஓகே. திருநறையூர் கல்கருடன் சன்னதியில் நீலாதேவிக்கு 3 பிராட்டிமார்களுக்கும் 3 தாயார்களுக்கும் 3 இடத்துல முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு. இங்கே தாயார் பேரில் தான் எல்லா நிலங்களும் 2500 ஏக்கர் நிலமும் தாயார் பேர் தான். திருவாள் பேரில் ஒன்றும் கிடையாது. அடுத்தபடி அந்த பலிபீடம் அது எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த ஸ்வேதவராகத்தில் வந்து 5 குளங்களில் அவருடைய திருவடிப்பட்டு அந்த புஷ்கரணியில் பட்டு அந்த பீடத்தில் வந்து பெருமாள் எழுட்டார் பலிபீடத்தில். அதனால் பிரார்த்தனை பண்ணிக்கிறவெல்லாம் அந்த பலிபீடத்துக்கு பின்னாடி பிரார்த்தனை பண்ணிட்டு விளக்கேற்றிட்டு போவாள். அது நிறைவேறின பிற்பாடு அபிஷேகம் பண்ணுவாள். அடுத்தபடி பஞ்சபூதப்படின்னு சொல்லுவாங்க, அர்த்த பஞ்சகம்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி வந்தோடனே நாழிகேட்டான் வாசல். அதுக்கப்புறம் இந்த அட்டாட்சரப்படி 8 படி, ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு 8 படி. அதுக்கப்புறம் காயத்ரி மந்திரம் 24 படி. அதுக்கப்புறம் பெருமாளை போய் ஜெயிச்சா நமக்கு நல்லது, க்ஷேமம் ஏற்படும் அப்படின்னு வச்சுருக்கோம். ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மயிலுடைய அந்த நடந்து போகிறது, மேலே மரத்தில் தாவினது, அந்த காட்சிகள்லாம் அப்படியே அதோட ஒளிப்பதிவு அப்படியே போடுறேன், அப்படியே பாருங்கள். இங்கே ஒரு மயில் பாரு, மயில்ஸ் பாரடைஸ். இங்கே பாருடா, அங்கே எங்கேயோ பார்த்துட்டு இருக்கேன். சூப்பர். இதுவரை வீடியோ பார்த்ததற்கு நன்றி. மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. நன்றி.